Hi friends, welcome to CBC class 10th Maths Chapter 1 Real Numbers Exercise number 1.1 4th problem solution பார்க்க போறோம். இதை நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது நிறைய டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ உங்கள் வீட்டில் ஒருத்தனா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நினச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேவா? HCF ஆஃப் ரெண்டு நம்பர் கொடுத்துறாங்க 9. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ரீகால் என்ன ரிசல்ட்னா LCM of two numbers into HCF of two numbers equal to product of the two numbers. Okay, product of the two numbers. ஸோ இந்த ரிசல்ட் தெரியும். ஸோ நமக்கு எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த எல்சிஎம் இங்கே இருக்கட்டும். இன்ட்டு ஹெச்சிஎஃபோட ஆன்சர் என்னது 9 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதான ரெண்டு நம்பர், அதை எழுதிக்கோங்க. 306 இன்ட்டு 657. நமக்கு என்ன வேணும்? எல்சிஎம் தான் வேணும். அவன் இங்கேயே இருக்கட்டும், இவனை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஸோ மற்றவனுங்களை மட்டும் இந்த 9 இருக்கான்னா அவனுக்கு மல்டிப்ளிகேஷன் எப்படி தட்டா கீழே வந்துடுவான் டிவிஷனில். ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிள்லேயே பண்ணுங்கப்பா. ஓகே, 1 0 2 3 டைம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு எதாவது அடிக்க முடியும்? 11 18 இதே அடிக்கலாம். ஓகே, 3 3s are 9. ஸோ பேலன்ஸ் 1. ஸோ 42. ஸோ எல்சிஎம்னா என்னவா? 34 இன்ட்டு 657. நான் மல்டிப்ளை பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். 657 இன்ட்டு 34 28 8 20 20 22 2 24 26 21 பேலன்ஸ் 15 17 1 18 19 8 3 10 13 10 12 1 2 2 3 3 8. ஸோ இதுதான் என்னோட எல்சிஎம். ஓகேவா? சம் முடிஞ்சு போச்சுன்னா 2 நிமிஷம் சண்டை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.